ஆனால் இயேசு அவளுடைய இருதயத்தை அறிந்து அவள் வலியை உணர்ந்து அவள் எதுக்காக இப்படி செய்கிறான்னு அவருக்கு தெரியுது. அதனால் அவர் பொறுமையோடு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவர் செய்கிறத அவர் ஏற்றுக்கிறாரு. அவளுடைய கண்ணீருக்கு அவர் மதிப்பளிக்கிறார். அந்த கண்ணீரால் அவருடைய பாதத்தை அவள் கழுவுறான்னு சொன்னா, அப்போ எந்த அளவுக்கு அவள் வேதனையிலும் துக்கத்திலையும் நிறைந்து அவளால் பேச முடியாமல் அது கண்ணீராக வெளியில் வந்துட்டே இருக்கு இல்லையா? இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்கள் கூட இன்னைக்கு இருக்கலாம். பேசவே முடியாத சூழ்நிலை. சங்கீதக்காரன் சொன்னது போல, கண்ணீரினால் என் படுக்கையை நினைக்கிறேன்னு சொன்னது போல நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் மனுஷன் பார்க்கலன்னா என்ன, தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். அவர் உங்கள் கண்ணீரை பார்க்கிறார். உங்கள் கண்ணீருக்கு அவர் ஒரு பதிலை தர வல்லவராக இருக்கிறார். இயேசு எப்படி அந்த பெண்ணுடைய இருதயத்தை அறிந்து கொண்டாரோ, அதே போல அந்த பரிசேயனுடைய இருதயத்தையும் அவர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அவர் அந்த பரிசேயனுக்கு விளக்கம் தராரு. சொல்றாரு, சீமோனே, நான் உனக்கு ஒரு